வகுப்பு படிக்கிறேன். எனது வலது புறத்தில் ஆதனாகவும் எனது வலது புறத்தில் ஆகாஷாகவும் நடிக்க வந்துள்ளேன். நம் தமிழ் மண்ணின் பெருமைகளை உலகிற்கு எடுத்துச் சொன்ன கீழடியை வாழ்ந்த ஆதலும் தற்போதைய நாகரீக மனிதனான ஆகாஷும் சந்தித்தால் என்ன நடக்கும்? இதோ 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வாழ்ந்த தமிழ் பூமியில் மீண்டும் காலடி எடுத்து வைப்பதில் எத்தனை இன்பம்! இறைவா, என் வேண்டுகோளை ஏற்றி எனக்கு இந்த வாய்ப்பளித்த உனக்கு கோடான கோடி நன்றிகள். அதோ நான் வாழ்ந்த கீழடி வைகை ஆற்றின் கரை குதித்து விளையாடியது இப்பொழுது நன்றாக நினைவிருக்கிறது. ஐயோ, என்ன இது? வைகையின் தண்ணீரை காணவில்லை. என்ன ஆயிற்று? என் கண்களை என்னாலே நம்ப முடியவில்லையே. அதோ உங்கள் வழிய கேட்கும். தம்பி தம்பி, யார் சார் நீங்க? ஆளும் சத்தியம் பார்த்து மோதமா இருக்கீங்க. எந்த ஊர் நீங்க? இந்த ஊர் தான் தம்பி. என் பேர் ராதன். பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வாழ்ந்தவன். அது சரி, வைகையில் கரை புரண்டு ஓடுமே, இப்பொழுது தண்ணீரை காணவில்லையே, என்ன ஆயிற்று? வைகையில தண்ணியா? அது நானே பார்த்ததில்ல. அது ஆறு இல்ல, சாக்கடை. ஃபேக்டரி காரங்க, செப்டிக் டேங்க் காரங்க கழிவுகள்லாம் இங்கே கலந்து விடுவாங்க. எனக்கு ஒன்று புரியவில்லை. கழிவுகளை திறந்துவிட்டால் நீர் மாசடையாதா? குடிக்க நீருக்கு என்ன செய்வீர்கள்? என்ன சார், விவரம் தெரியாத ஆளா இருக்கீங்களே. யாரும் ஆத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல போர் போட்டு நிலத்தடி நீரை எடுத்து குடிப்பாங்க. இல்லைன்னா கம்பெனி விட்டு கிணறு தண்ணியை குடிப்பாங்க. நிலத்தடி நீரை எடுத்து விட்டால் நிலத்தின் வளம் குறையாதா? அது சரி, நீரை விற்பார்களா? அதை யார் விற்பார்கள்? நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, பஞ்சபூதங்கள் அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது அல்லவா? ஐயோ, பைக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் போலேயே. பூதம் கீதம் ஏதேதோ பேசுறானே. தம்பி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறுங்கள். ஆமாம் ஐயா, நிலத்தின் வளம் குறையதான் செய்து. அதுக்கு என்ன பண்றது? அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தனியார் முதலாளிகள் எல்லாம் பிளாஸ்டிக்ல தண்ணியை பிடிச்சி விற்கிறாங்க. அந்த தண்ணி எல்லா இடத்தையும் கிடைக்குது. அந்த தண்ணியை குடிச்சுட்டு இங்கதான் குப்பையை போடுறாங்க. அந்த தண்ணி இதுலதான் விட்டுறாங்க. குப்பையை கொட்டவர்களிடம் கிடைக்கவில்லையா? நீரின் அருமை நீங்கள் உணரவில்லையா? நீரின்றி அமையாத உலகை நீங்கள் யார் யாருக்கும் வாழ்ந்து அமையாத உலகை என்ற நம் தமிழ் புழவனி பாடலை நீங்கள் அறியவில்லையா? கடலை சேரும் மாறுகள் எல்லாம் தெய்வமாக எண்ணி நாங்கள் வெளிப்பட்டோம். வையை உடைத்த மடையடைத்த கண் பின்னு மலிரும் பிசு போல பின்னும் மாறு குணம் இதை கூட போல அனுப்பும் ஒரு நூறு கேள்வி குறைக்கப்ப. சார் சார், நீங்க பேசுறீங்க புரியல சார், தமிழ் பேசுங்க சார். சரிதான், ஆற்றை தான் அழைத்தீர்கள் என்று நினைத்தேன். தமிழையும் மறந்து விட்டீர்களா? எங்கள் கால மக்கள் மடை, கால்வாய், கேணி மூலம் நீரினை சேமித்து வைத்தார்கள் என்று கூறினேன். ஓஹோ, அப்படியா? இப்ப கேணிலாம் இல்ல, ஆள் துணை கிணறு மட்டும்தான். மடை, கால்வாய் எல்லாம் சாக்கடையாத்தான் போயிட்டு. நீங்கள் பேசுவதை கேட்கும் போது வியப்பாக உள்ளது. நீரை பாதுகாக்க தவறிவிட்டு நீங்களும் உங்கள் தலைமுறைகளும் எவ்வாறு வாழப் போகிறீர்கள்? நீங்க சொல்றது சரிதான். நீர் பிரச்சனை அதிகமாயிட்டு தான் போகுது. விஞ்ஞானிகள் சொல்றாங்க தண்ணி இல்லாதனால போகுது, தண்ணி இல்லாதனால போகுது. நாங்க என்ன பண்றது தெரியல எங்களுக்கு. ஒவ்வொரு மனிதனும் இயற்கை சார்ந்தே இருக்கிறான். இயற்கையின் முக்கிய அங்கம் நீரை தவிர்த்த ஒரு வாழ்க்கை மனிதனுக்கோ பிற உயிரினங்களுக்கோ இல்லை என்பதை உணர்ந்தல். இருக்கும் ஒரு பூமியை காலாக்கிவிட்டு சந்திரனிலோ செவ்வாயிலோ குடியேறிடலாம் கனவு கண்டீர்களா? பூமியை போல இன்னொரு கிரகம் இந்த பேரண்டத்தில் இல்லவே இல்லை. சரி ஐயா, நாங்களும் தண்ணியை பாதுகாக்க ட்ரை பண்றோம். நான் போய் வருகிறேன். நன்றி, வணக்கம்.